அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறதை குறித்து பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் மீதி பாகத்தை வரும் நாட்களிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இயேசு நம்மை நித்தமும் நடத்துகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப இயேசு என்னை நித்தமும் நடத்தினா எனக்கு இந்த கஷ்டம் ஏன், இந்த பாடுகள் ஏன், இந்த போராட்டம் ஏன் என்று கேட்கலாம். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தராய் இயேசு என்னை நித்தமும் நடத்துகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாச பாதைக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற காரியங்களை குறித்து வேணுமா கேள்வி கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறார்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. இன்றைக்கு மாம்சத்தின்படி நாம் நடக்கிறோமா, ஆவியின்படி நடக்கிறோமா? ஆனால் வெளிப்படுகிற கிரியைகள் எல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறதாய் தெளிவுபடுத்துகிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவிக்குரியவர்களாம், ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்களாம். அப்படியானால் ஆவிக்குரிய காரியங்களையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அதே ரோமர் 8:14 நாம் வாசிக்கும் போது, மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். அப்ப புத்திரரானால் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. அப்ப அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? பூமியில இருக்கிறது, வானங்களிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்ப்பார்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்ப்பார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நடத்தலை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே எலியேசர், ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரனாகிய எலியேசர் இப்படியாய் சொல்லுகிறார். தலை பணிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானுடைய ஆபிரகாமுடைய தேவனாய் இருக்கிற கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு வேலையை கொடுக்கிறார். தன் மகனாகிய ஈசாக்கு பெண் பார்க்கிற வேலையை வீட்டு வேலைக்காரனாகிய எலியேசரிடத்திலே கொடுக்கிறார். அவன் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறான். பல கேள்விகளை கேட்டு புறப்பட்டு வருகிறான். இப்ப சொல்லுகிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு சோதனை. அப்போ தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ மாம்சத்திலே நடக்கிறவர்கள் தான் குறுக்கு வழியை தேடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொல்லுகிறபடி நேர்வழியாய் நடந்து போனால் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. இங்கே யாத்திராகம புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது உம்முடைய பலத்தினால் அவர்களை வழி நடத்தினீர். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார்? தன்னுடைய பலத்தினால் வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய பலத்தினால் வழி நடத்தின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிப்பீர்களானால் அவருடைய பலத்தினால் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. நம்ம பலத்தை விட ஆண்டவருடைய பலம் எப்படிப்பட்டது? ரொம்ப பெரிய பலம். அல்லேலூயா. அவர் ஜானளவாய் வானங்களை நிர்மாணித்த தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், தேவனுடைய பலம் மிக பெரியது. அப்படிப்பட்ட தேவனுடைய பலத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த பலத்தை பெற்ற தேவனுடைய வழிநடத்தலை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. நடத்தி கொண்டு போகிற தேவன் வாசலை காக்கிறவராய் இருக்கிறார். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செய்வோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செய்து கொடுக்கிறார்களா? இல்ல உலக காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியம் உடையவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும்? கீழ்படிய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உன் ஆயுச நாட்கள் பெருகும். நான் இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் அதிக காலம் வாழ விரும்புகிறோம்.
பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வைக்கிற வரைக்கும் வாழணும்னா என்ன செய்யணும்? அப்ப ஆயுசு நாளை கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து ஆயுசு நாட்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருந்தோம். அந்த ஆயுசு நாளை நமக்கு கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பார்க்கவோ, தேவனை நோக்கி கூப்பிடவோ, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவோ, தேவன் நடத்துகிற வழியிலே நேர் வழியாய் அவருடைய பலத்தின் வழியிலே செல்ல நாம் பிரயாசப்படுகிறோமா? பிரயாசப்படவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். பிரசங்கத்தை கேட்கிறோம், பிரசங்கத்தின்படி நடந்தால் இந்த பிரசங்கம் நமக்கு ஏதாவது உணர்வை நம்முடைய இதயத்திலே கொடுத்தால், இந்த பிரசங்கத்தை கேட்டதனால் நான் என்னுடைய பொல்லாத எல்லா வழிகளையும் மறுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து. உனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவன். அல்லேலூயா. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வழியில நம்ம ஆண்டவர் காட்டுகிற வழியில நாம் என்ன செய்யணும்? நடக்கும். அல்லேலூயா. அவர் பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கிறார். ஆலயத்துக்கு போகிறோம், போதகர் செய்தியை கொடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற வழி அது உனக்கு பிரயோஜனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உபதேசம் உனக்கு பிரயோஜனமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உபதேசம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14:6 நான் வாசிக்கும் போது அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும். அப்ப நாம் நடக்க வேண்டிய வழி எந்த வழி? இயேசுதான் நம்முடைய வழி. அல்லேலூயா. இயேசு நம்முடைய வழியாயிருக்கிறார். அவர் முன்னாலே போவார், நாம் பின்னாலே போகணும். அல்லேலூயா. பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வழியானால் அவர் போகிற வழியிலே நாம் சொல்ல வேண்டும். அவர் முன்னாக போவார், நாம் பின்னாக கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 35:8-9 நான் வாசிக்கும் போது அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேயா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வழியிலே அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியிலே தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கண்டு.
ஆண்டவருடைய வழி, ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழி, அது பரிசுத்த வழி எனப்படும். அது அசுத்தர்கள் அங்கே கடந்து போக முடியாது. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளானாலும் திசை கட்ட போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அங்கே நடப்பார். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சோதரிந்து கொள்ள முடியாது. மீண்டும் ஆதியாகமம் போகும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யாக்கோபுக்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை அங்கே காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி உரத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன்களை தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பலம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. யாக்கோபு அவன் அண்ணன் ஏசாவோடு சண்டை உண்டானதுனால அவங்க அம்மா ரேபக்காள் அவனை தன் சகோதரன் வீட்டுக்கு ஆரானுக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அவன் அங்க போகும்போது பெர்சபாவுக்கு வந்த போது என்ன ஆயிடுச்சு, நேரம் இருந்துச்சு. ஆனா அதை என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வச்சுட்டு படுத்துக்குவாங்க. அல்லேலூயா. அப்ப யாக்கோவுக்கு தலையணை என்னது? ஆமா, கல்லு. அப்ப தலையணையை கல்லாக கல்லை தலையணையாய் வைத்து அவர் படுத்து தூங்குறார். ஆண்டவரு என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு தூங்குறார். அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. ஏணிக்கு நீளம் எவ்வளோ? பூமியிலிருந்து வானத்தை தொடுகிற அளவுக்கு இருக்கு. இன்னும் விஞ்ஞானிகளால் கூட வானத்தின் உயரத்தை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு ஏணியை வைத்திருக்கிறார், பூமியிலிருந்து வானம் வரை எட்டுகிற ஏணி. அல்லேலூயா. அந்த ஏணியில நான் ஒரு நாள் ஏறி போனோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஆமா, கேள்வி. அவர் ஏணிக்கு மேலே இருந்தோன்னு அவர் என்ன சொல்லுகிறார்? உன்ன தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு உலக ஜனங்கள் கிழக்கும் மேற்கும் வடக்கம் தெற்கும் பெருகுவார்கள். நீ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உண்மை உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும், ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும். இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
51ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குவதையும் இருமுதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஏணி இப்போ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்யும்படிக்கு தேவதூதர்கள் ஆமா மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அந்த ஏணியை இன்றைக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாக்கோபுக்கு தரிசனமான ஏணி என்றும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஏணியை தேவதூதர்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருந்தால் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறி இறங்குகிற தேவதூதர்கள் நம்முடைய செய்திகளை அவரிடத்தில் சொல்லி அவருடைய அங்கிருந்து வரும் ஆசீர்வாதங்களை கொண்டு நமக்கு அப்போ நாம் தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படி தேவனுடைய தூதர்கள் ஆமா ஏறி இறங்க கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க நேரமில்லை இன்று தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஜெபிக்க நேரமில்லை. வேலை சரியா இருக்கிறது. அப்ப எப்படி தேவதூதர்கள் உங்களுடைய காரியங்களை விசாரிக்கவும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் உங்கள் காரியங்களை சொல்லவும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எடுத்து வர எப்படி முடியும்? முடியாது. ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபு அங்கேயே படுத்து நித்திரை செய்தான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க யாரும் ஏறவும் இல்லை இறங்கவும். ஆனா வானத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எழுந்து பெத்தேலுக்கு போமாறுங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாள் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. நான் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து. அப்ப இப்ப புரியுது. அவர் தூங்க என்ன பண்ணிருக்காரு? நல்ல ஜெபம் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. அத இங்கே சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக ஆயத்தம் ஆகிறார். ஏன்னா அவர் நடந்த பாதை தேவனுடைய பாதையா இருந்தது. அதான் சொல்றாங்க, நடந்த பாதையில் எல்லாம் தேவன் என்னோடு கூட இருந்தார். அதனால அவருக்கு இனி என்ன செய்யணும்? நானு ஒரு பலிபீடத்தை உண்டாங்க. அன்றைக்கு பலிபீடம், இன்றைக்கு தேவாலயம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. பிரயோஜனமானதை போதிக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையிலே நாம் நடப்போமானால் நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அல்லேலூயா. இவர்களை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை ஆமா அவர் அவருடைய பிள்ளைகளை மேய்ப்பார். அல்லேலூயா. எதுக்கு மேய்க்கிறார்? உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். அப்ப நம்முடைய தேவைகளை ஆசீர்வாதங்கள் அங்கே கிடைக்கிறது. இவர்களை ஜீவ தண்ணீருண்ட ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை துடைப்பார். அப்ப நாம் கண்ணீருட தேவையில்லை. ஆண்டவருடைய பாதையிலே நடக்கும் போது ஆண்டவருடைய பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியிலே நடக்கும் போது நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறதை இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்தியாவியாய் அவர் வரும்போது சகல சத்தியத்தையும் உங்களை நடத்துவார். அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும். சத்தியம் இல்லாத வழியில நம்ம போக முடியாது. அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு இப்படி ஆகி சொல்லுகிறார். அடியானுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்தது அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இரு பரிவாரங்களையும் உடையவனானே. அல்லேலூயா. அவருடைய தயவுக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் இங்கே அவர் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு முக்கியமானது. ஆண்டவருடைய சத்தியம், சத்தியம் இல்லைன்னா ஒண்ணுங்க. இந்த யாக்கோபு கூட ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிச்சதுனாலதான் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க என்ன சொல்றாரு, திரும்ப வாசிக்கும் போது அடியனுக்கு தேவரையே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும், பாருங்க தயவுக்கும் தயவுக்கும் தேவன் காண்பித்த எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரன் அல்ல. அவரிடத்திலிருந்து தயவை பெறுவதற்கும் அவர் சொன்ன சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து ஓடேன். இப்பொழுது இரு பரிவாரங்கள் உடையவனானேன். அல்லேலூயா. தயவுக்காகவும் சத்தியத்துக்காகவும் இங்கே பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டோர் கூட நடக்கணும்னா நமக்கு ஆண்டோடைய தயவு வேணும். ஆண்டோர் தயவை பெற்றுக் கொள்ளணும்னா ஆண்டோர் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்படி. சத்தியத்துக்கு கீழ்படி இல்லைன்னா யாக்கோபை போல வெறுங்கையோட போனோம், வெறுங்கையோடு வராமல் இரு பரிவாரங்களோடு வருகிறான். அல்லேலூயா. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு கூட்டமாக வருகிறது. அப்புறம் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அது ஒரு பெரிய பரிவாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மகனாக வருகிறான். போகும்போது வெறுங்கையோட போனான், ஒரு கோலை மட்டும் கையில பிடிச்சது. இது பெரிய பரிவாரங்களோடு வருகிறான். அல்லேலூயா. அதுக்குதான் சொல்றான், ஆண்டவருடைய தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்தேன்.
ஆண்டோர் நடத்தும் போது அவருடைய தயவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய சத்தியத்தை கீழ்படிய வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்போ அவருடைய பிள்ளைகள் ஆனால் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார், வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளின் வழியிலே நடக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு பின்னாக நாம் நடக்க வேண்டும். அந்த மாம்சத்துக்குள்ள உட்பட்டவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்க, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை. நம் மாம்சம் அதிகமாயிருந்தால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற தேவ பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். அந்த நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை என்ன செய்யுங்க? திறவுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இன்னும் நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே, ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புத்தகம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது யார்? ஆண்டுடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தம். நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், வேதத்தில் இருக்கிற ஒன்றையும் தியானிக்க மாட்டேன், வேதத்தில் இருக்கிறபடி நடக்க மாட்டேன் என்று சொன்னால் நாம் இன்னும் என்ன செய்யல? பரிசுத்தமாகவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை நாம் அறையிலே கட்டினவர்களாயிருக்க வேண்டும். பொல்லாங்கானே அக்கினி அஸ்திரங்களை அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் போதும். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையில கட்டினவர்களாயிருக்கோம். அல்லேலூயா. இப்போ இடுப்பு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனா இப்ப என்ன பண்றாங்க? இடுப்பு வலிக்கிறவர்களுக்கு ஒரு பெல்ட் கொடுக்குறாங்க, காலு முட்டி வலிக்கிறவங்களுக்கு ஒரு நீ கேப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? சத்தியம் என்ன கச்சையை அறையிலே கட்டினவர்களாயிருக்கும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நாம் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியா ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. ஆமா, இப்போ அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ இறங்குகிற தேவன் எப்படி நடத்துகிறார்? அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகலோ வெயிலாகலோ அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகலும் வெயிலாகலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை.
அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். இரக்கம் இருக்கிறதா? தேவனிடத்தில் இரக்கம் இருக்கிறதா? இருக்கிறார். தேவன் இறங்குகிறார். அப்போ இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கமுள்ள தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவனிடத்திலிருந்து மேலான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளும். அவர் நம்மளை நடத்துவார். அப்புறம் பசியாகவும் நாம் இருக்க தேவையில்லை, பாகமாயிருக்கவும் தேவையில்லை, வெயிலாகலும் அனலாகலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அல்லேலூயா. நாம் தேவன் நம்மை நடத்துகிறவரை நாம் நடக்க வேண்டும். பாருங்க, சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்திலே. அல்லேலூயா. செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு விடுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன் செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்பொழுது செழிப்பான இடத்துல, ஆமா, செழிப்பு வேணுமா? தேவன் நம்மை நடத்த ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். பிள்ளைகள் பூமியின் வழிதளங்களில் ஏறி வர வேண்டுமானால் தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை வழிநடத்தினால்தான் எல்லா ஆசீர்வாதம். தேவன் நம்மை வழிநடத்தவில்லை என்றால் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தேவனுடைய கருத்திலே இருக்கிறது. பசியும் பட்டினியும் கவலையும் கண்ணீரும் எல்லாம் பிசாசுக கையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முதல் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். இயேசு என்னை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். இயேசு என்னை நடத்த வேண்டும். நான் எப்பொழுதும் அதான் சொல்லணும், இயேசுவே என்னை நடத்தும் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வாராம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள். அல்லேலூயா. ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை இரவும் பகலும் காக்கிறவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். தேவனுடைய வழியிலே தயவு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. தேவனுடைய வழியிலே நடக்கிறோமா? தேவனுடைய வழியிலே நடக்கிறோம். அவர் முன்னாக நடக்க, நானே வழி என்று சொல்லி முன்னாலே இயேசு போகிறாரா? அந்த வழியிலே போகணும். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலேயே நடவுகள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்துங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. முன்னாலே இயேசு போகிறார், அவர் வழியிலே நாம் போக வேண்டும். சத்தியத்தின் பாதையிலே நாம் போக வேண்டும். அப்பொழுது தேவனுடைய தயவையும் தேவனுடைய இலக்கத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல். நீதிமானுக்கு செழிப்புதாயா? நீதிமான் எப்பவும் செழிப்போடதான் இருக்கும். அவன் பனையை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல். அல்லேலூயா. பனை மரத்தை பற்றி எல்லாரும் இப்ப பாருங்க, இந்த பனை மரத்துல உள்ள நொங்கு ஒவ்வொரு சீசன்ல எல்லாம் சென்னையில விற்கிறாங்க. 5 நொங்கு எத்தனை ரூபா? ஒரு சொல்லு நொங்கு பாருங்க, அது ஒரு அந்த காயில 3 இருக்கும். 5 சென்னையில 5 நொங்கு
அந்த 5 அந்த இது 50 ரூபா வைக்கிறான். அந்த அளவுக்கு இப்போ விலை ஏறி போச்சு. அது இல்லையா, அது கிடைக்க மாட்டேங்குது. அது சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குது, ரொம்ப ஆசீர்வாதம்னு பிள்ளைகளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கிறார்கள். அது இல்லையா, அதனால நீதிமான் பனையை போல் செழித்து நீதிமான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் இருப்பான். அது இல்லையா, நீதிமான் காணிக்கை வாங்குறவனாய் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வித்தியாசமான செழிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட தெருவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிவடுக்கும் விஷங்களையும் சோதரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தயவு நமக்கு வரணும்னா ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றார்கள்? அவர்களான பட்டணங்களை கட்டி செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் அந்த காலத்துல என்னெல்லாம் தேவை எல்லா உடைமையும். இப்பதான் ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி, அப்புறம் என்னென்னலாமோ தேவையோ எல்லாம் வச்சுக்கொண்டு எப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கண்ணு செலவானாலும் பரவாயில்ல, ஏசி அது இது எல்லாம் வச்சுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விஷயங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க தேவன் எப்படி நடத்துவார் என்று ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் மலரையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் மலரையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வலது கையை பிடிச்சிருக்க அவருடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு தயவையும் இலக்கத்தையும் காட்டுகிற தேவன் இப்ப எப்படி என்ன செய்யறார்? வலது கையை பிடிச்சிருக்க வலது கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்ல. இப்ப நம்ம ஒவ்வொருடைய வலது கையையும் ஆண்டவராகிய இயேசு பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிடித்திருக்கிறது மாத்திரமல்ல, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை வலது கரத்தை பிடித்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தொடக்கத்தில் என்னையும் சொல்லிட்டு தான் வருகிற நிறைய காரியங்களை அதை நீங்கள் குறிப்புகளை எல்லாம் எழுதி வச்சு எப்படி எப்படி எல்லாம் தேவன் நம்மை நடத்துகிறார், எப்படி எப்படி எல்லாம் நடந்தால் எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒண்ணுமா வலுகரத்தை பிடித்திருக்கிறார். பாருங்க, எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருடைய கைக்கும் வழிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கூட இருந்தா சத்துருக்களின் கைக்கும் வழிவிருக்கிறவர்களின் கைக்கு நம்ம என்ன செய்யும்? தப்புவிக்கும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் கனவும் என்னாலே வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. யாரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டுமானாலும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் நாம் மறந்து போகக்கூடாது. இவைகளை எல்லாம் ஞாபகத்திலே வைத்து வசனங்களை திரும்ப திரும்ப படித்து, இல்ல இந்த யூடியூப் சேனல்ல நாம் போடுற செய்தியை திரும்ப திரும்ப பார்த்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரிட்டில் இருந்து சிறந்தவர், கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபின் வம்சத்தார் ஆண்டுடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கும் போது, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழியில் அழுத்த பகலிலே மேல சம்பவம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இதிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாக்கி உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருந்தால் நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வலது கரத்தை அவர் பிடித்திருந்தபடியால் 40 வருஷ காலம் அவர்களை நடத்தினார் வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினது. புசிக்கிறதற்கு மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழையமையாய் போகவும் இல்லை, கால்கள் வீங்கவும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தாலே நமக்கு எல்லாம் என்ன செய்யுது? காலு வீங்கும். எவ்வளவுமே செருப்பு போட்டு கொண்டாங்க. ஆனா அவர்களுக்கு வனாந்தரத்தில் நடந்ததுமையா வஸ்திரங்கள் ஒன்றும் பழையதாகவும் போகல, கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியா ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தினார். நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சோதரித்து கொண்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தர்களாய் இருந்தால், அவருடைய சத்தியத்தின் வழியிலே நாம் நடந்தால் நிச்சயமாக அவர் நம்மை கரம் பிடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடந்தது போல நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். உனக்கு சகாயம் எங்கேயும் கேடகவும் மகிமை பொருந்திய பட்டயவும் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாம் ஜீவிப்போம் என்றால், அவர் பாதையிலே சத்தியத்தின் பாதையிலே நாம் அடங்குவோம் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு நம்மை கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன்.
நீங்க நினைக்கிறபடி ஏதோ ஒரு மாசம் நடத்துவார், அடுத்த மாசம் நடத்த மாட்டார், அப்படி எல்லாம் கிடையாது. அவர் நித்தவும் நடத்துவார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் ஏந்தினேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் நடத்துவேன். அல்லேலூயா. முதிர் வரைக்கும் வயது வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர்களே, நம்மை முதிர் வயது வரைக்கும் நடத்துகிற தேவனை நாம் விட்டு விலக கூடாது. அல்லேலூயா. அவர் நம்முடைய கருத்தை எப்பவும் பிடித்திருப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்தையும் பிடித்திருப்பார். நம்முடைய மனைவியுடைய கையையும் பிடித்திருப்பார். நம்முடைய சகோதரிகளுடைய கையையும் பிடித்திருப்பார். சகோதரனுடைய கையையும் ஆண்டவர் பிடித்தார். வார்த்தையை விசுவாசிக்கிறார். வார்த்தையை விசுவாசிக்கும் அவர் நித்தவும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். பிரயாணத்திலும் நம்மை நடத்துவார். வீட்டில இருக்கும் போதும் நடத்துவார். ஊழியத்திற்கு போகும்போது நடத்துவார். வேலைக்கு போகும்போது நடத்துவார். வரும்போதும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. கர்த்தர் நித்தவும் நடத்துகிற தேவன். நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவன். செழிப்பான வாழையிலே நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய கருத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன் என்று அறிந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க, அவருடைய தயவுக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் பாக்கியவான்களாய் நடந்து கொள்ள நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் சொன்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்த பெரிய ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் வார்த்தைகளை கந்தரை சுதந்திரிப்போம். சோதரன் 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 சோதரம் அல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. அல்லோரே இயேசுவே, எங்கள் கரங்களை பற்றி நடத்துகிற தேவ கிருபைக்காய், தேவ நடத்தலுக்காய், தேவ ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகணும் சித்தம். ஒருவர் பசியாயிருப்பது உமக்கு சித்தம், ஒருவர் தாகமாயிருப்பது உமக்கு சித்தம். அதனாலும் வெயிலாலும் ஒருத்தரையும் வருத்தப்படுத்துவதும் என்னுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, அவருடைய கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆறுதல் சொல்லுகிற தேவ இலக்கம் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் செபிக்கிறேன். தேவாவியானவர் பிள்ளைகளை நடத்துகிறார். நல்ல சுகம் தருகிறார், நல்ல பலம் தருகிறார், நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார், நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறார், நல்ல வருமானங்களை தருகிறார். பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு சாத்திய தயவினாலே ஆண்டவரே வாழத்தங்களான கிருபையை தரும்படியாய் தேவ கிருபையிலே பலப்படவும் ரட்சிப்பின் பூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, என் உள்ளத்தை சோதரே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உனக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய எல்லாம் குணமாக்கி ஒன்றானை அழிவுக்கு விலக்கி மீட்டு முடி சொல்லி வாயை திருப்பி ஆகிறார். கழுவி சோமாய் கொடுக்கப்படுகிற நீதியை நியாயத்தை செய்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்துள்ள அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஊழியத்தோடும் என்றென்றைக்குமா இருப்பதாக. நாட்டிலே நாட்டிலே
கைகளால் கட்டினாலும் நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டினாலும் நித்திய ராஜ்யமே, கண்டிடாதே ஆசையோடு காத்திருக்கிறேன், கண்டிடாதே ஆசையோடு காத்திருக்கிறேன், இயேசுவோடு சேர்ந்திடும் இயேசுவுக்காய் நீதிபதியோடு என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. சோத்ரான் சோத்ரான் சோத்ரான்.